வணக்கம் நண்பர்களே. டிஎன்எஸ்சிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பாக ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு வரோம். அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் குரியர் அனுப்புகிறோம். நம்ம எடுக்கிற ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டெமோவாக தான் இந்த காணொலி இருக்க போது. டிராஃபிக் சயின்ஸ்லேருந்து இன்றைக்கி கிளாஸஸ் இருக்கும். இதுலேருந்து 2-3 மதிப்பெண் நம்ம எஸ்சிடிசி தேர்வுக்கு கேட்டிருந்தாங்க. அதே ஃபாலோ பண்ணி தான் இன்றைய காணொலி பண்ணியிருக்கோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான காணொலிக்கு போகலாம். வணக்கம். இன்றைய பகுதியில் முதல் கிளாஸாக போக்குவரத்து சின்னங்களை பற்றி தான் இருக்க போது. போக்குவரத்து சின்னங்களை பற்றி கடந்த எஸ்சிடிசி தேர்வில் எத்தனை கொஷின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு கொஷின் தான் கேட்டாங்க. நமக்கு இந்த தடவை 2-3 கொஷின்கள் இந்த பகுதியிலேருந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அவங்க கேட்ட கொஷின் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் கொடுத்துட்டு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கணும் வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. இதுதான் சரியான பதில். போன வட்டம் எஸ்சிடிசியில் கேட்ட கொஷின்ஸ். இதே போல் நம்ம டீட்டெயில்டாக இந்த காணொலியை பார்க்க போகிறோம். இப்போ போக்குவரத்து சின்னங்கள் 3 வகைப்படுங்க. சரிங்களா? போக்குவரத்து சின்னங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 411 மற்றும் மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 199 படி. சரிங்களா? அப்போ தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 411, மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 199 படி தான் இந்த போக்குவரத்து சின்னங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு மோட்டார் வாகன விதி 411, மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 199. இப்போ பார்த்திங்கன்னா 3 வகையான சின்னங்கள் பார்த்தோம். சரிங்களா? அது உத்தரவு, எச்சரிக்கை, தகவல். உத்தரவு சின்னம் பார்த்திங்கன்னா இது சிவப்பு அல்லது ஊதா நிறத்தில் இருக்கும், வட்ட வடிவத்தில் இருக்கும். சிவப்பு நிறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஊதா நிறம் கண்டிப்பாக பண்ணலாம், ஓகேங்களா? மீறினா தண்டனை அல்லது அபராதம். இது உத்தரவு சின்னங்கள். உத்தரவு சின்னங்கள் பெரும்பாலும் வட்ட வடிவத்தில் தான் இருக்கும். அதாவது உத்தரவு சின்னங்கள் பெரும்பாலும் வட்ட வடிவத்தில் இருக்கும். அடுத்ததாக எச்சரிக்கை சின்னங்கள். எச்சரிக்கை சின்னங்கள் முக்கோண வடிவத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கும். எச்சரிக்கை சின்னங்கள் முக்கோண வடிவத்தில் சிவப்பு நிறத்தில் இருக்கும். தகவல் சின்னங்கள் பல வடிவங்களில் இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உத்தரவு சின்னங்கள். உத்தரவு சின்னங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய குழப்பமான ஒரு பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் குழப்பிக்கிற ஒன்று, அதை பார்த்துட்டு இதை பார்க்கலாம். இந்த சிம்பிளை பாருங்கள். இது வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. இதுதான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதாவது ரவுண்ட் போட்டு நடுவில் கோடு வந்திருக்கு, வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. அதே போல் இந்த இது பாருங்கள், அது கிராஸ் போட்டிருக்கு, ரவுண்ட் போட்டு கிராஸ் போட்டு இதுவுமே வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுக்கிறேன். ஏற்கனவே சிங்கிள் கோடில் ரெட்டில் போட்டிருந்தது, அதுவும் வாகனம் நிறுத்தி வைக்க தடை தான். இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. இதை கொஞ்சம் புரிஞ்சுட்டிங்களா? அதாவது அந்த சிம்பிள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட்டு போட்டுருக்கு, நகர்ப்புற நெரிசலான சாலைகளில் வைக்கலாம் அந்த இது வச்சுருப்பாங்க. இது எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா நகர்ப்புற நெரிசலான சாலை தான். இதுவுமே அதே அர்த்தம் தான், வாகனம் நிறுத்தி வைக்க தடை. அதே போல் இன்னொரு கொஷின்ஸ் எல்லோரும் குழப்பமாக இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்க நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 3 கோடுகள் சந்திக்கிற இடங்கள் அது தவறாக வருவேன்னு புரிஞ்சுக்கிறீங்க நிறைய பேர். அது உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த ட்ரையாங்கிள் போட்டு குறுக்கு சாலைகள், இப்போ இந்த ட்ரையாங்கிள் போட்டிருந்தாங்கன்னா அது குறுக்கு சாலை. அப்போ குறுக்கு சாலைங்க 4 சாலை சந்திக்க இடம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குறுக்கு சாலைகள். அது இந்த முக்கோணம் போட்டு இந்த கிராஸ் மாதிரி போட்டிருக்கு. முதல்ல பார்த்தா ரவுண்டு போட்டதுக்கு ஒரு பொருள் படுதுங்க. இதே பார்த்திங்கன்னா இது குறுக்கு சாலை. அப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு புரியும்படி தான் இப்போ நான் சொல்கிறேன். முதல் ரவுண்டு போட்டால் என்ன சொல்லியிருந்தோம், அது வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. அதே முக்கோணம் போட்டிருந்தால் அது குறுக்கு சாலைகள், 4 சாலைகள் சந்திக்கும் இடங்கள். நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினவங்க இந்த கொஷின் நீங்கள் கேட்டீங்க. அதுக்கு முதல்ல பதிலை சொல்லிட்டு தான் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முக்கோணம் போட்டு இப்படி போட்டிருந்தா குறுக்கு சாலைக்கு 4 சாலைக்கு சந்திக்க இடங்கள் இருக்கும். அதே இது உங்களுக்கு ரவுண்டு போட்டு, அதாவது நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம். இந்த இது பார்த்திங்கன்னா வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம், ஓகேவா? அதே மாதிரி இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா தடை முடிவு. நீங்கள் ஹைவேயில் போகிறீங்க, தடை முடிவுனா இதுக்கு இதுக்கப்புறம் எந்த எச்சரிக்கை சின்னமோ இருக்கோ அதுவோ இருக்காதுங்கிறத இந்த தடை முடிவு.
ஓகேவா? ஸோ கொஞ்சம் வந்து புரிஞ்சு படிங்க. கன்ஃப்யூஸ் ஆகி வந்து தவறு பண்ணிடக்கூடாது சின்னங்களில். ஸோ இந்த குழப்புற சின்னங்களை தான் உங்களுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து தடை முடிவு. இதே போல் வந்து ரவுண்டு போட்டு வந்து ஒரு சின்னம் பார்த்தோம் உங்களுக்கு. ரெட் கலர் போட்டு நிறுத்தி வைக்க தடை. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தடை முடிவுன்னு போட்டிருக்காங்க. அது ரவுண்டு போட்டு ஒரு கோடு வந்திருக்கு. இது வந்துமே அந்த ரெட் கலரில் கோடு வந்திருக்கு. ரெண்டையுமே பொருள் படுற மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதில் தவறு பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கஷ்டமானதை மொத்தம் புரிய வச்சுட்டு அப்புறம் ஈஸியான பகுதியை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம 3 வகையான சின்னம் பார்த்தோம். முதல்ல வந்து உத்தரவு சின்னம். ஸோ இது வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நிற்கவும். அப்போ வந்து முக்கோணத்தை கவுத்தி போட்ட மாதிரி வச்சுருக்காங்க. அப்போனா என்ன பொருள் அப்படின்னா வழி கொடுக்கவும். ஸோ இது வந்து வழி கொடுக்கவும். அடுத்ததை வந்து இந்த சிக்னல் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வழி இல்லை, போகிறதுக்கு வழி இல்லை. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அடுத்த அதே பொருள்படு தான். ஒரு வழி பாதைங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு வழி பாதை, நீங்கள் போக முடியும், அவர் ரிட்டன் வர முடியாதுங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்ததாக இது வந்து இது பார்த்தாலே தெரியுது. குதிரை வண்டிகளுக்கு தடை, கை வண்டிகளுக்கு தடை, சைக்கிள்களுக்கு தடை, பாதசாரிகளுக்கு தடை. ஸோ அதை போட்டுட்டு இந்த கிராஸ் பண்ணிட்டாலே அது தடை சின்னம். சரிங்களா? அப்போ நம்ம தடையை பார்த்துட்டோம். அதே போல் வந்து போயிட்டு மறுபடியும் ரிட்டனில் ஸ்டாப் போட்டிருக்கு. இதுவும் ஒரு வழி பாதை தான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய ஆரோ போட்டிருக்கனால இது இரு வழியிலும் செல்ல தடை. சரிங்களா? இரு வழியிலும் போகவோ வரவோ முடியாது. ஒன்று போகலாம், அதுக்கு கோடு இல்லை. நல்லா பாருங்கள். ஒரு வழி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு போகலாம், வரும்போது தான் தடை. அப்போ 2லேயுமே கிராஸ் பண்ணினா இரு வழியிலையுமே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு பொருள். ஓகேவா? அப்புறம் மோட்டார் வாகனங்களுக்கு தடை. இது பார்த்தாலே தெரியும். லாரிகளுக்கு தடை, மாட்டு வண்டி கை தடை. இதில் பார்த்தாலே செஞ்சுருங்க. மாட்டு வண்டிகள் செல்ல தடை. இது வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறம் திரும்ப தடை. இது இடதுபுறம் யூட்டர்ன் செய்ய தடை, முந்தி செல்ல தடை, அப்புறம் காரன் அடிக்க தடை. அப்போனா வந்து பார்த்திங்கன்னா இது வாகனங்கள். ஸோ ரெட் கலர் ஓட்டும் பொழுது ரைட்டில் கிராஸ் போட்டு உள்ள ப்ளூ கலர் இருந்தால் வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தடை முடிவுன்னு வந்துச்சுன்னா தடை முடிவு. அப்புறம் வந்து இது என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஓடு வாகனம் நிறுத்தி வைக்க தடை. அப்புறம் இது வந்து வேக வரம்பு. சரிங்களா? 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகணும், வேக வரம்பு. அப்புறம் அகல வரம்பு. இது வந்து 2 மீட்டருன்னா அகல வரம்பு. அந்த அகல வரம்புக்குள்ளே தான் உங்கள் பாடி வண்டி எல்லாம் இருக்கணும். சரிங்களா? இது வந்து 3.5 மீட்டர் உயர வரம்பு. அடுத்தது என்னது, நீல வரம்பு. இது வந்து 10 மீட்டர் இருக்கணும். இப்போ ரொம்ப குறுக்கலான பிரிட்ஜில் வந்து இந்த மாதிரி வண்டி தான் போகணும் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இது நீல வரம்பு 10 மீட்டருங்கிறது. 5 டீங்கிறது டன்னு எடை வரம்பு. அப்புறம் வந்து ஆக்சில் எடை வரம்பு 4 டன் ஆக்சில் எடை வரம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சொல்லியிருந்தோம் ப்ளூ கலர் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டியது. கண்டிப்பாக இடதுபுறம் திரும்புவோம், கண்டிப்பாக வலதுபுறம் திரும்புவோம். இது கண்டிப்பாக நேராக செல்லவும், கண்டிப்பாக முன் சென்று வலது திரும்பவும், கண்டிப்பாக முன் சென்று இடதுபுறம் திரும்பவும், கண்டிப்பாக நேராக இல்லை இடதுபுறம் திரும்பவும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே பண்ணிடலாங்க. கண்டிப்பாக இது பக்கம் கீழே வந்திருக்கு. சரிங்களா? கண்டிப்பாக இடதுபுறம் செல்லவும், கண்டிப்பாக சைக்கிள் பாதையில் செல்லவும், கண்டிப்பாக ஹார்ன் ஒலிப்போம். நம்ம கிராஸ் பண்ணால் தான் ஒலிக்கக்கூடாது. இப்போ பிளாங்காக பண்ணால் ஒலிக்கலாம். பஸ் நிறுத்தம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கைனா இதை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இது பார்த்தாலே சரி. சாலை வலதுபுறம் வளைந்து செல்கிறது, வலதுபுறம் குறுகிய வளைவு இருக்கிறது. அப்புறம் இடதுபுறம் குறுகிய வளைவு, வலதுபுறம் வளைந்து செல்லும் சாலை. இப்போ வந்து ரைட் சைடு வந்து வளைந்து செல்லும் சாலை, இடதுபுறம் வளைந்து செல்லும் சாலை. சரி, இடதுபுறம் வளைந்து செல்லும் பாதை. இது வந்து குறுக்கு சாலைகள். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி போகிறத 4 சாலை சந்திக்குது, குறுக்கு சாலைகள் வரப்போகுது அப்படிங்கிறது இது தடை கிடையாது. ரவுண்டு போட்டு கிராஸ் போட்டால் தான் தடை. அப்புறம் வலதுபுறம் கிளைச்சாலை வருது. நீங்கள் போகிற வழியில் ஒரு கிளைச்சாலை, இந்த பைபாஸில் போவீங்க, இடையில வந்து கிராமத்துக்கு போகிறதுக்கு வழி இருக்கும். அந்த மாதிரி வலதுபுறம் இடதுபுறம் கிளைச்சாலைகள். டீ சந்திப்பு. நீங்கள் போகிறீங்க பைபாஸ், அதாவது 4 வழி கிடையாது. நீங்கள் போகிறீங்க டீ ஸ்டெப்பில் இந்த இடது பக்கம் வலது பக்கம் திரும்பும். இது வந்து டீ சந்திப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிதறிய சாலை சந்திப்புகள். சிதறியனா நீங்கள் போகிறீங்க லெஃப்ட்டில் ஒரு கிராமத்துக்கு போகும், அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ரைட்டில் ஒரு கிராமத்துக்கு பைபாஸில் போதும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சிதறிய சாலைக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கோம். ஏன்னா வண்டி உள்ளே வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒய் சந்திப்புகள். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ட்ரையாங்கிள், அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி வந்து ஒய் சந்திப்புகள். இது வந்து நீங்கள் ஒய் சந்திப்புகள்னு சொல்லிடலாம். ஒன்று வலது பக்கமாக இருக்கும், கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். நேராக செல்லும் சாலை 2ஆக பிரியும். ஓகேங்களா? இதுதான் ஒய் சந்திப்புகள்.
இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏற்கனவே என்ன பார்த்தோம், நம்ம இண்டு போட்டிருந்தாலும் குறுக்கு சாலை இருக்குது. அதே போல் முன்னாள் பிரதான சாலை இப்போ டிசே போட்டாலும் இந்த மாதிரி போட்டாலும் நம்ம பைபாஸ் உள்ள நுழையும் போது பிரதான சாலை வந்து இப்போ நம்ம வந்து சர்வீஸ் ரோட்லேருந்து இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே வந்து பைபாஸ் நுழையிறோமோ அப்படிங்கிற இது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்னல் இருக்கும். குறைந்த போக்குவரத்து சாலையில் இருந்து அதிக போக்குவரத்து சாலை நுழையும் இடங்கள். அப்புறம் போக்குவரத்து வட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா வழுக்கு சாலை இந்த மாதிரி போட்டிருந்தா. அப்புறம் தளர்ந்த சாலை பாதைகள், இதில் வந்து தளர்ந்த சாலை பாதை.